hate you. அப்போ என்ன வெறுக்கிறது உனக்கு பிடிக்குமா? இது ஹர்ஷத்தோட அஸ்ட்ராலஜி. இந்த 2 படத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. குட்டி படத்தில் தனுஷ் லவ்வை சேஸ் பண்ணுவார். ஸ்கேம் 1992 அப்படின்ற படத்தில் ஹீரோ பணத்தை சேஸ் பண்ணுவார். இது படத்துக்கு வேணால் நல்லா இருக்கலாம், ஆனால் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி காதல், பணம், மரியாதை இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து விரட்டிக்கிட்டே இருக்கும்போது அது உங்களை விட்டு தூரமாக போகும். இது ஈஸியாக கிடைக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் லவ். நீங்கள் காதலை வெளியே தேடி போக தேவையில்ல. நீங்கள் உங்களை விரும்பினாலே அந்த காதல் உங்களை தேடி வரும். பணம் அப்புறம் மரியாதை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனுக்கும் ஆசை என்னன்னா அந்த பணம். இந்த உலகத்துல எல்லாரும் என்ன மதிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான திறமையையும் விடாமுயற்சியையும் நீங்க வளர்த்துக்கோங்க. அப்போ அந்த பணமா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரியாதையா இருக்கட்டும் உங்களுக்கு வரும். அப்புறம் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது சும்மா ஒரு பேப்பர்ல ஒரு விஷயத்தை எழுதிட்டு தலைவாணி கடியில வச்சு தூங்கி எந்திரிச்சா அது நடக்கும். இல்லை அப்படின்னா மனசுக்குள்ள ஒரு விஷயத்த நினைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அது குடிச்சிட்டா நடக்கும் அப்படின்றது கிடையாது. ஸோ நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினாக இருந்து இது எல்லாத்தையும் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா நடக்க வாய்ப்பு இல்லை. உங்களோட வாழ்க்கையை நீங்கள் உங்களோட கையில் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிளானட்ஸ் அதோடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும்.